மறுபடியும் கதை நாயகனா என்னைய வெற்றி பெற வச்சிருக்காங்க இயக்குனர் திரை செந்தில்குமார். உங்க மூலமாக இந்த நேரத்துல நான் பெரிய நன்றி சொல்றேன். ஒரு நடிகருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்புக்கு கிடைச்ச அடுத்தது தக்க வச்சுக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் அமைகிறது. அது இறைவனோட ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆரம்பத்திலேருந்து உழைப்புக்கு கடைசியா வந்து உங்ககிட்ட ஒரு ஷோ பார்த்துட்டு நீங்க அப்புறம் உள்ள வந்து நீங்க அந்த படத்தை கமலை சிலாய்ச்சி பேசுறீங்க. இன்னொரு பிளாட்ல நிறைய பேருக்கு எதிர்பார்க்காத போன், எனக்கு அவ்வளவு போன் வந்துச்சு. அவ்வளவு போன் அவங்க பேசுறப்ப எனக்கு ரொம்ப சேர்த்துருச்சு ஒரு மாதிரியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்லுன்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எல்லாரும் அதை விட எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறீங்க இந்த படத்தை. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா அந்த ஜனங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். மேலும் இது மக்கள்கிட்ட உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இது ஒரு வெற்றி படத்தை எப்படி எப்படி சேர்க்கணுமோ நீங்க சேர்த்துன்னு நினைக்கிறேன். அது என்னோட டீம் சார்பாகவும், இயக்குனர் சார்பாகவும், தயாரிப்பாளர் சார்பாகவும், கேமராமேன் சார்பாகவும், ஆர்ட் சார்பாகவும் நன்றி. உங்க பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் கூட இல்லாம அவ்வளவு ஆக்குரேஷன், அது இன்ட்ரோஸிங்கும் கிளைமேக்ஸும் அவ்வளவு இதா இருக்கு. அது வந்து அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அப்படின்னு எங்கிட்ட அருவாவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் தான் வச்சுக்கிட்டாரு. அது 2 ரூபா வச்சுக்கிட்டாரு. அந்த இல்லைங்க அது அதான் அந்த கேரக்டர் எப்படி அந்த விடுதலை பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி அந்த சொக்கன்ற கேரக்டரை எனக்கு கரெக்டா அது டைரக்டர் பார்த்துக்கிட்டான்னு சொல்லணும். அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணி நினைக்கிறேன். படம் இப்ப வந்து நம்ம சசிகுமார் சார் நடிச்சிருக்கீங்க. டோட்டலாவே நீங்க வந்து பெரிய பெரிய ஹீரோ கூட நடிக்கிறீங்க. ஆனா அதுல நீங்க ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறீங்க. எப்படி இருக்கு அதுல? உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு சசிகுமார் இருக்கு இந்த இடத்துல. இதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி சசிகுமாரனே. 1-3 சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டுல உண்மையிலுமே கோவிலுக்கு சொந்தமான இடம் நிறைய இருக்கு. அமைச்சர்கள் தான் எடுத்தாங்கன்னு எப்படி அவரை உள்ள போட்டிருக்கீங்க? இல்ல அப்படி சொல்ல சார். அப்படி ஒண்ணு நடந்தா என்ன நடக்கும் அப்படின்றதுதான் கதை. அப்படி கற்பனை தானே, இது ஒரு கற்பனை தானே. உங்களுடைய முயற்சிக்கு நான் வரவேற்கிறேன். உங்களுடைய முயற்சிக்கு நான் வரவேற்கிறேன். நல்ல விஷயம். அமைச்சர்கள் தான் இந்த கோவில் நடந்தா தொட முடியும். அப்படித்தான் அனுப்பிருக்கா. நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்க. அது கூட அறநிலையத்துறை அமைச்சரை சொல்லாம பத்திரப்பதிவு அப்ப படத்தை போலீஸ் கேட்டு வைக்க முடியாது, டாக்டர் கேட்டு வைக்க முடியாது, எந்த கேட்டுமே வைக்க முடியாது. இது கதைக்குள்ள வர்றதானுங்க. காமெடி எல்லாம் இருந்து வர்றவங்க கொஞ்சம் காமெடி கலந்து ஹீரோவா நடிப்பாங்க. அப்படி வருவாங்க. இந்த கவுண்டமணி வடிவேலு சந்தானம் வரைக்கும். நீங்க எப்படி இந்த சீரியஸான கதையில 2 படமும் போன படம் ஒரு மாதிரி ஹிட்னா இந்த படம் அதோட பெரிய ஹிட்டா இருக்கும். எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? எந்த தைரியத்துல? ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன். அது என்னோட இது இல்லைங்க, அது இயக்குனரோட. நான் வந்து அந்த கதையில நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது இயக்குனர் தான் இன்னைக்கு இந்த வெற்றி காரணம். அவங்க தான் நம்ம கையாளுறாங்க. என்ன நடிக்கிறத நம்ப முடியாது. செகண்ட் ஹாஃப்ல நீங்க தானே வேற லெவல்ல ஒரு படத்துல நாயின்னு சொன்னா டாக் சொன்னா வந்து மியூட் பண்றாங்க. இந்த படத்துல ஏன் மியூட் பண்ணல? காமெடி தான் வருது. சொல்றது அப்ப சென்சார் போர்ட்ல உங்களுக்கு கண்டுக்கல, ஈஸியா விட்டாங்க. இல்ல அது வேற எப்படி சொல்லலாம்? நீங்க வேணா சொல்லுங்க. அது எப்படி சொல்ல முடியாது? நாயின்னு சொன்னாவே அது மீட் பண்ணிடுறாங்க. சென்சார் போர்ட் போனாவே ஒரு விஷயத்தை நம்ம வந்து தவறா சொன்னாலும் மீட் பண்ணு சொல்றாங்க. அப்புறம் பெரிய பெரிய ஹீரோங்க மட்டும்தான் சரி அவங்க தவற பேசினாலும் சரி, அசமா பேசினாலும் சரி, சென்சார் போர்டு ஈஸியா விட்டுறாங்க. உங்களுக்கு அதே மாதிரி சலுகை கொடுத்துருக்காங்களே. அது விசுவாசத்துக்கு மேல வச்சிருக்காங்க. இல்ல இன்னொன்னு எல்லாமே இந்து கரத்தை ஒரு சாமியார் எல்லாம் வச்சுட்டு வருகின்ற கேரக்டர் எதுக்காக உள்ள எடுத்துட்டு வந்தீங்க? இஸ்லாமிய சமுதாயத்தை மாற்றுறதுக்காகவா? ஒரு படம் நல்லா வந்து முஸ்லீம் கேரக்டர் வரும். கோயில்ல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரணும்னா இயல்பா இதுதானே இருக்கும். வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அதுக்குள்ள இருக்கிற போது அந்த குடும்பத்துக்குள்ள வரும்போது தானே பிரச்சனை வரும். அப்ப கோயிலை சுத்தி கதான போது அது இயல்பா அப்படிதானே நடக்கும். நிறைய வில்லேஜ் படம் இந்த மாதிரி படங்கள்ல காட்டுவாங்க. அதை விட இதுதான் முதல் முறையா இது முஸ்லிம்ஸை காமிச்சு இது ஜாதி மாறுறாங்க அப்படின்னு எல்லாமே நடக்காது இல்லையா? எல்லாமே நடந்துட்டு இருக்கிற இது எங்களுடைய கற்பனை. அதுக்குள்ள எது கதைக்கு சுவாரஸ்யம் சேர்க்குமோ அதான் நாங்க பண்ணுவோம். சொல்லி சார் இப்ப சொல்லுங்க, காமெடியா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆக்ஷனா நடிக்கிறது கஷ்டமா இருக்கு? இன்னைக்கு காமெடியா நடிக்கிறாங்க ரொம்ப கஷ்டம். ஆக்ஷன் வந்து நல்ல ஈஸியா ஆயிடுச்சு. நீங்க பேசுறீங்க, ஆனா ஒரு 4-5 டைலாக் மட்டும் தொடர்ச்சியா பேசுறீங்களா? எப்படி அதை ட்ரைனிங் எடுத்து பண்ணீங்களா இல்ல வந்து நேச்சுரலே வருமா அந்த டைலாக்? இல்ல அந்த சீன் அந்த டைலாக் இப்படிதான் வேணும் டைரக்டர் சார் சொன்னாரு. நான் ஸ்பாட்ல மைக்ல மனப்பாடம் பண்ணி பேசுறேன். ரியலாவே சாமிலாம் ஆடுவீங்களா? கண்டிப்பா.
சாமி வந்து ஆடுவேன். எனக்கு சாமி வருமான்னு தெரியல. எப்போ சாமி வரும்? கண்டிப்பா எப்போ சாமி வரும்? சாமி எப்ப வருமோ அப்ப வெளில வரும். அது எப்போ வரும்? அது சாமி தான் கேட்கணும். விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் உங்களுக்கு நண்பரா இருக்கிறாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் உங்களுக்கு நண்பரா இருக்கிறாங்க. இந்த படத்துல பதிவுத்துறை அமைச்சர் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு தான் ஒரு 2 நிமிஷம் பண்ணிட்டு நம்ம வந்து தனியா பேசிட்டு பார்த்துட்டு வாய்ப்பு இருக்கா? நீ பார்க்க ரெடியா இருந்தா நான் நடிக்க ரெடியா இருக்கேன். சார் விடுதலை பார்த்து மாதிரி இதோட பார்த்து வருமா? அது இயக்குனர் தயாரிப்பாளரோ இல்ல சாரோ ஹீரோவோ முடிவு பண்ணா இயக்குனர் ரெடி தான் எப்பயுமே. பார்த்து வரும். எஸ் டைரக்டர் சார் அது ஒரு முன்னேற்றங்களை காட்டிலும் இதுக்கப்புறம் இன்னும் பயங்கர கிரிப்பா இருக்கு. நிறைய டைரக்டர் உள்ள இருந்ததுனால கொஞ்சம் கவனமா இன்னும் ஜாஸ்தி கவனம் எடுத்துக்கிட்டு சார் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் படம் பண்றேன். ஆமா, பெரிய கேப்புக்கு அப்புறம் பண்ணதுனால எல்லாரும் அவங்களோட கூட்டு முயற்சி, என்னோட தனிப்பட்ட முயற்சி எல்லாம் சேர்ந்து தான் இந்த படம். ஸோ எல்லாரும் சேர்ந்து அதை அந்த உழைப்பை போட்டு தான் இந்த படம் எடுத்திருக்கோம். இந்த ஹீரோயின் ஒரு ஹீரோயினை கண்டுபிடிக்கிறாரு. அந்த கடைசியில செங்கல் சொல்லுங்கன்னு காமிக்கிறாரு. அந்த பர்வீனியும் அந்த மாதிரி சீன் கேட்டாரா? ஏன்னா வாலண்டரியா அந்த சீன் இந்த மாதிரி சார் அது காமெடி தான். அப்படியே காமெடி தான். அவங்க தூக்கி போட்டு தூக்கிட்டு வர்றப்பெல்லாம் போலீஸ்காரங்க மட்டும் இல்ல, நமக்கே ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. தூக்கிட்டுலாம் வரலையே. இல்ல அவங்க குளத்துல காவல் பண்ண உள்ள குதிக்கிறீங்களா? விக்க இருக்கு கனவுல விக்க எடுக்கிறீங்க அப்புறமேல மாதிரி அவங்க காவல் காப்பாற்றுற போல கட்டுப்பிடிக்கிற ஆங்கில பார்த்தது நீங்க மட்டும் சாப்பிட இடிக்குமா காப்பாற்ற முடியும். அந்த முக்கியமா பாத்தீங்கன்னா சங்கராஜா மியூசிக் போட்டுருக்காருன்றதுனால சொல்றேன். தளபதியில வர ஒரு மியூசிக்கை எடுத்து உள்ள சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க ஃபீல் பண்ணீங்களா? துப்பாக்கி எடுத்து கொடுக்கும் போது சின்ன தாயோடைய அந்த மியூசிக் அப்படியே உள்ள வரும். அந்த ஸ்டார்டிங் எண்டு அது ராஜா சார் மியூசிக்னா யுவன் சாரே சந்தோஷப்படுவாரு. இதுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்கலாம். இல்ல சார் அப்படி தெரியல. எல்லாமே இருந்து வர கேள்வி எல்லாமே இப்படியே வருது. சார் ஆக்ஷன் காட்சி நல்லா நடிச்சிருக்கீங்க. ஆர்த்த சாரோட வீடியோ கிளைமேக்ஸ் அப்படி மறக்க நீங்க சொல்லுங்க. மைக் இருக்கு அப்படியே வச்சிருக்காங்க. சார் எப்படின்னா அதை பொறுத்துதான் நாங்க பண்றது. அதனால வந்து அது என்ன ஸ்டோரி வருதோ அது தகுந்த போயிட்டு இருக்கும். ஒரு லைட்டிங் வச்சிருக்கீங்க. ஆரஞ்சு கலர் ஃபுல்லா வந்து படம் ஃபுல்லாவே அது படத்துக்கு அந்த கலர்ஃபுல் இது கொடுக்குற இந்த மண்ணை சார்ந்த மாதிரி மெயின் அது காரணம் அது முக்கியமா இருக்கும். ஸோ அவருடைய அசோசியேஷன் தான் பண்றீங்களா? இல்லை ஒன்றும் கிடையாது. செங்கல் சூழ்நிலை இருக்கனால அந்த கலர் வச்சோம். சூரியனா படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. நீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனோடையும் வராதீங்க, நான் ஒன்று தரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு படம். வெற்றிமாறன் சார் வந்து கருடன் அப்படிங்கிற தலைப்புல வந்து விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்றதா சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட நாளா வந்து இந்த மெசேஜ் வந்து போயிட்டே இருந்தது. அது அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கதை தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்க பண்ணீங்களா, இல்ல அந்த கதை இது இல்லையா அது வேற கதையா? உங்களுக்கு அந்த கதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஒரு ஃபேன் மேடு தான், ஃபேன் மேடு போஸ்டர் தான் அது. அதுவும் வெற்றி சார் அது இல்லைன்றது அப்பயே முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த தலைப்பு நாங்க இந்த கோயில் சுத்திய கதைன்றதுனால ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கும் போது கருடுன்ற தலைப்பு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது இருக்காதோன்னு நினைச்சு நாங்க இதுல கேட்டோம். ஜென்ரலா தலைப்பு வைக்கும் போது நம்ம போய் கேட்கணும். அப்ப கேட்கும் போது அது அவைலபிளா இருந்துச்சு, அதனால அந்த தலைப்பை பயன்படுத்தும். அவார்ட்ல வந்து சிறந்த நடிகர்னு சொல்லியிருக்காங்க. சில நாட்கள் வந்து நீங்க சிறந்த பிடிச்ச நடிகரும் வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து சிறந்த காமெடி நடிகரும் வந்திருக்கீங்க. இப்ப வந்து உங்களுக்கு வந்து சிறந்த நடிகர் கொடுத்துருக்காங்க. எப்படி இதை பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உழைப்புக்கு மரியாதை கிடைச்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முதல் கால் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா? சாவித்திரி இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா? கண்டிப்பா. ஒருவேளை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு இந்த படம் முடிஞ்சு நான் எப்பயும் போல போன் எப்படி ரிசல்ட் வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பேன். வழக்கம் போல இன்டர்வியூ பிளாக்ல அந்த சாவித்திரி அக்கா போன் வச்சுட்டாங்க. ரொம்ப பாசிட்டிவா சொன்னாங்க, நிறையவே சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நம்ம நிறைய நண்பர்கள் பேசினாங்க. இன்டர்வியூ பிளாக்ல சூப்பரா இருந்தாங்க. செகண்டா பார்த்து கூட அதை விட சூப்பர் சொல்லிட்டு போயிட்டாங்க. லவ் போர்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த இருக்கே லவ் இருக்கேன். சரி சார், விடுதலை பெரிய ஹிட், இந்த படம் ஹிட். இனிமேல் ஒரு சின்ன ப்ரொடியூசர், சின்ன டைரக்டர் தான் அவங்க அணுக முடியுமா? அவங்களுக்குலாம் காசு நீங்க கதை தானே முடிவு பண்ணுது. சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் இல்லைங்க. கதையை நல்லா அமைஞ்சா கண்டிப்பா நடிக்க கிடையாது. கதை தேர்வு எப்படி இருக்கும்? கதை எந்த அளவுக்கு அது தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம மாறிக்கிற வேண்டியதானே. ஒரிஜினலா சாமியா இருந்தீங்களா அந்த சீனுக்கு? இல்ல நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே. அப்படியா சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லிட்டேன். வெற்றிமாறன் சார் ரொம்ப ஜாதி அந்த மாற்றுக்குள்ளார போகாம ஒரு அழகான படம் கொடுத்துருக்கீங்க.
இல்ல சார், அவரும் ஜாதியெல்லாம் வச்சு எல்லா படமும் எடுத்தது இல்லை இல்லையா, அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த கதையுடைய தேவைக்கு என்ன இது பண்ணணுமோ அதை தான் நாங்க பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். லைட் வர கம்மியா இருக்கு. தெரியுதா இருக்காது. சரி, 2 கையில பிடிச்சி ஒரு கை 2 கையில தந்தியா பாலிமர் பின்னாடி வாங்க.
Gracias.